நாங்கள் சாஃப்ட்வேரில் எப்படி வச்சுருக்கோம்னா 3 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் 3 நாள் வரைக்கும் ரிப்போர்ட் என்ன பண்ணிக்கலாம், போய் அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் டே போட்டால் தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 3 நாள் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணனா அவங்க மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுறது. எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ரிப்போர்ட் யாருக்காக, கம்பெனி உங்கள் ரிப்போர்ட்டை வச்சு ரன் ஆகலை, நீ தான் உங்கள் ரிப்போர்ட்டை வச்சு ஓடுற. வண்டி ஓட்டும் போது ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டலன்னா வண்டி ஓட்ட முடியுமா? அப்போ அப்படி தானே. நான் 3 நாளில் என்ன பண்ணியிருக்கேனே தெரியாமல் ஒருத்தர் வேலைக்கு வராருன்னா அவர் எதுக்கு வராரு? கொஞ்சம் ஆனஸ்ட்டாக யோசிங்க. அவரை தப்பாக சொல்ல, பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வராரு. நான் நேற்று என்ன பண்ணேன், நேற்று விட இன்னைக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்காக தான் காலையிலேயே மீட்டிங் போடுறோம். அப்போ அது டார்ச்சராக தானே மாறுது. நேற்று நீ கம்மியாக பண்ணிட்ட, எதுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணணும்? அவங்களுக்கு சுய உந்துதலை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அவங்களே மீட்டிங் நடத்துவாங்க. நேற்று நான் தான் நம்பர் 1 எம்ப்ளாயி தெரியுமா? ஓகே ரைட், சூப்பர், கை தட்டிடலாம். கூகுளில் ஒரு பேட்ச் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சார் வந்து இன்னும் அந்த பேட்ச் மாட்டி இருக்கிறாரு. உங்கள் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு பேட்ச் இருக்குதா? ஸ்டார் எம்ப்ளாயர்னு பேட்ச் இருக்கா? யாருக்கோ அடிக்கிறோம். ஸ்டார் எம்ப்ளாயி, 2 ஸ்டார், போலீஸ் மாதிரி 2 ஸ்டார் போடுங்க, 3 ஸ்டார் போடுங்க, சேல்ஸ் ஸ்டார் போடுங்க, கூகுள் ரிவ்யூ ஸ்டார் போடுங்க, இந்த மாதிரி பேட்ச் கொடுங்க.